ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஈர்ப்பு விதியை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அதாவது ஈர்ப்பு விதியில இருக்கவங்க எப்படி தன்னோட லைஃபை எந்த மாதிரி ஒரு கோணத்துல பார்க்கணும். ஈர்ப்பு விதிக்குள்ள இப்பதான் நான் வந்திருக்கேன், லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறத புதுசா நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா என்னோட லைஃப்ல நான் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கம் இல்ல ஒரு மேலோட்டமா பார்க்கலாம். நான் சொல்றதுல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா உங்க லைஃப் அப்படி பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இருக்காருன்னு வைங்களேன், அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியே தெரியாது. இப்ப அந்த ஏ பர்சனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாது, பி பர்சனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். இப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட லைஃபுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஈர்ப்பு விதியாளர்கள் இருக்கிறாங்கன்னா அதை பிராக்டிஸ் பண்றவங்களோட லைஃப்ல இப்படின்னு சொடக்கு போட்டு நினைச்சா மழை வரும், அப்புறம் வேற மாதிரி ஒரு மெஜிஷியன் லைஃப் இருக்கும். ஈர்ப்பு விதியில இருக்கவங்க கையில ஒரு ஸ்டிக் வச்சுட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணா அப்படி அப்படியே எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஈர்ப்பு விதி இல்லாம நார்மல் பீப்புள் இல்ல பிரபஞ்சம் பத்தி எல்லாம் தெரிஞ்சு சந்தேகப்பட்டுட்டு பிரபஞ்சத்தை திட்டிக்கிட்டு இருக்கவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, ஏதோ பிரபஞ்சம் நம்மள பழி வாங்குறதுக்குன்னே வேணும்னே என்னை கஷ்டத்துல வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சரிங்களா? ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஈக்குவல் லைஃப் தான். அந்த ஈக்குவல் லைஃப் அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இன்னைக்கு 10 ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா அவருக்கும் 10 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிடுறீங்கன்னா அவரும் தயிர் சாதம் சாப்பிடுவாரு. அப்படி கிடையாது. லைஃப நீங்க எப்படி எல்லாருமே நினைச்சுக்கிறது, பணக்காரரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். கண்டிப்பா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இது அவன் பத்தியா சந்தோஷமா இல்ல, நீ எப்படி சந்தோஷமா இல்ல அதே மாதிரிதான்ப்பா அவனும் சந்தோஷமா இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி கிடையாது. அந்த மாதிரியான விஷயம் நீங்க எடுத்துக்க கூடாது. ஒருத்தங்களுக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் கஷ்டமும் இருக்குது, நஷ்டமும் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. அதாவது இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க காசு இல்ல, ஒரு ஏழை இருக்காங்க, அந்த ஏ பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தயிர் சாதம் தவிர அவங்களால வேற எதுவுமே வாங்கி சாப்பிட முடியலையா, அவங்களும் அதை சாப்பிடுவாங்க. ஆனா இவர் ரோட்ல இருந்து ஒரு கடையில தள்ளுவண்டியில ரோட் கடையில வாங்கி தயிர் சாப்பாடு சாப்பிடுறாரு. அப்ப ஆப்போசிட்ல பாக்குறாரு ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பென்ஸ் கார் இல்ல அவுடி கார்ல போய் ஒருத்தர் இறங்கி உள்ள அப்படியே பந்தாவா போறாங்கன்னா இவர் வெளியே இருந்து நினைப்பாரு, அவன்லாம் பாரு எப்படி காசு சம்பாரிச்சுட்டு அவங்க எல்லாம் போய் அவ்வளவு அழகா உள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, நான் பாரு இப்படி வெளியே இருந்து சாப்பிட்டு இருக்கேன். கிடையாது. அவரும் உள்ள போய் அதே தயிர் சாப்பாடு சாப்பிடுவாரு. ஒரு ஒரு பாத்திரம் அழகா இருக்கலாம், அவருக்கு உட்கார வச்சு இலையில போடுவாங்க, இல்ல ஒரு ஸ்பூன்ல ஒரு மாதிரி அப்படியே பாக்குறதுக்கு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். அதே தயிர் சாப்பாட்டை இங்க கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி பாக்குறதுக்கே அழகா சாப்பிடுவாரு. சோ இதுதான் கர்மா. சரிங்களா? அவருக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கலாம், இல்ல தயிர் சாப்பாடு தவிர வேற ஏதோ ஒரு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கலாம், இல்ல எப்படி சொல்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா நமக்கு வெளியில இருந்து ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது நினைக்கிறது அததான் சொல்றேன். ஈர்ப்பு விதி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஆஹா ஓஹோ லைஃப் ஸ்டைலான்னு கேட்டா ஆஹா ஓஹோ லைஃப் ஸ்டைல் தான். இதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல கூட தெளிவா போட்டிருக்கேன். ஈர்ப்பு விதியை சார்ந்தவங்க, அதை நம்புறவங்க, பிரபஞ்சத்தை முழுமையா நம்புறவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ ஆனா இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி முழுசா ஈர்ப்பு விதியை நம்பாமையோ இல்ல ஈர்ப்பு விதி தெரியாம இருக்கவங்களை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா ஆல்ரெடி ஈர்ப்பு விதி தெரிஞ்சவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு இல்லையா? சோ இப்ப ஈர்ப்பு விதி புதுசா இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்ப ஈர்ப்பு விதிக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வரேன்ப்பா, நான் டே 1 எனக்கு யூனிவர்ஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்றோம், நிறைய வீடியோஸ் பாக்குறோம். இருக்க அத்தனை வீடியோஸும் வரும். அது வரும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, எல்லாத்தையும் பார்ப்போம். சோ ஒரு சிலவங்க பார்த்து புரிதல் வந்துரும். ஓகே இதுதான் ஈர்ப்பு விதி, இப்படிதான் இருக்கும். சிலவங்க அதான் அந்த புரிதலுமே இதுதான் சரியான ஈர்ப்பு விதியோட புரிதல் அப்படின்னுட்டு நம்ம இண்டிவிஜுவலா சொல்ல முடியாது. இதுதான் ரூல்னுலாம் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி அந்த வீடியோவை புரிஞ்சுக்கிறாங்களோ அதுபடிதான் இருக்கும். சரிங்களா? அதுல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த பீப்புளுக்குள்ளயுமே இருக்கு. கிடையாது, சிலர் இப்படிதான் நீங்க பண்ணணும்பாங்க, சிலவங்க அதே மெத்தட வேற மாதிரி சொல்லுவாங்க, உங்க எண்ணம் இப்படி இருக்கணும்பாங்க, எண்ணம் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ இதுல என்ன பண்ணுவாங்க, அந்த பிகினரா இருக்கவங்க வரணும் அப்படின்னு கிராஸ் பண்ணி வந்துருவாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஓ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறத புரிஞ்சுட்டு அந்த வழியில போக ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் கஷ்டமா இருக்குன்னு பாதியிலேயே விட்டுருவாங்க. இப்போ இந்த ரெண்டு பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னோட லைஃப் எப்படி பார்ப்பாங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட சொல்றது,
கிளாஸ்லாம் வந்தாங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் முன்னாடி வரைக்கும் கூட, அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்ப இந்த இடத்துல பிரபஞ்சம் வந்து எனக்கு உதவியே பண்ணல, என் லைஃப் ரொம்ப மோசமா வர்ஸ் பண்ணிருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு எக்ஸாம்பிள்னு கிடையாது, உங்க புரிதலுக்காக ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு வந்து கெட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? நீங்க வந்து அப்ப ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்க விளக்கு போட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா வந்து குறையும், நீங்க நினைச்ச மாதிரி அந்த வீடை கட்டிடுவீங்க அப்படிங்கிறது உங்க ஆசை. உங்க ஆசை என்ன? வீடு கட்டணுங்கிறது ஆசை. அதுக்கு ஒரு பரிகாரமா இதை சொல்றாங்க. நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அன்னதானம் கொடுங்க, ரோட்ல பசியில இருக்கவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு எல்லாம் செருப்பு வாங்கி கொடுங்க, இப்படி என்னமோலாம் சொல்றாங்கன்னு வைங்க. ஒரு 11 வாரம் இதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க இப்போ? ஆனா உங்களோட கர்மா உங்களுக்கு சொந்த வீடு வரக்கூடாதுன்னு இருக்கு. அதாவது உங்களுக்கு ரெண்ட் ஹவுஸ் தான் உங்களுக்குன்னு எழுதி இருக்கு விதின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட விதியை மாத்துறதுக்கு என்ன பண்றீங்க? முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் நீங்க உங்களோட கர்மாவை குறைக்கிறதுக்கு நீங்க வந்து அந்த பரிகாரத்தை ட்ரை பண்றீங்க. பரிகாரம்ங்கிறத விட இந்த மாதிரி கர்மாவை குறைக்கிறதுக்கான முறையை, ஏன்னா யூனிவர்ஸோட வேலை என்ன? இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்குற தன்மையில இருக்குதுங்கும் பொழுது, நீங்க யாருக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்களோ அப்பதான் யூனிவர்ஸ் வந்து நம்ம கூட ஐக்கியமாவாங்க அப்படிங்கறதான் ரூலிங்க. சோ நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த கர்மா என்ன நினைக்கும்? இவன் போய் போய் கொடுத்துட்டு இருக்கிறானே, இப்ப இவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இவனோட கர்மா குறைஞ்சிருமே, அப்ப இவன் சொந்த வீடு வாங்கிடுவானே, அந்த இடத்துல விதி மாறிடுமே. அப்ப என்ன பண்ணுவாங்க? உங்களை போக விடாம தடுக்கிறது. வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை வரும். நீங்க இப்ப செருப்பு கடைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடை பூட்டி இருக்கலாம், இல்ல வந்துட்டு உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும். இல்ல செருப்பே நீங்க வாங்கிட்டு போனா கூட அந்த அன்னைக்கு நீங்க குடுக்கறதுக்கு ஒரு ஆள் உங்க கண்ணுல பட மாட்டாங்க. அப்படி தொடர்ந்து 2 வாரம் நீங்க யாருக்குமே கொடுக்கல அப்படின்னா நீங்களே வெக்ஸாயிட போடா அப்படின்ட்டு விட்டுருவீங்க. அதாவது நீங்க செஞ்ச செயல முழுமையா செய்ய விடாம ஒரு விஷயம் தடுக்கும், சரிங்களா? அதுதான் இந்த கர்மாவுடைய வேலை, கெட்ட கர்மாவோட வேலை. அதே தான் இங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இப்ப உங்களோட விதி அப்படிங்கறது ஒரு எழுதியிருக்காங்க, அதுபடி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஈர்ப்பு விதிங்கிறத ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம், பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால என் லைஃப நான் என்னோட எண்ணத்தின் மூலமா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவா மாத்துறீங்க. எல்லாத்த பார்த்து பொறாமப்பட்டுட்டு எல்லாத்த பார்த்து ஏங்கிட்டு இருந்த ஈர்ப்பு விதி தெரியாத ஒரு ஆள் இப்போ ஈர்ப்பு விதிக்குள்ள வந்து நீங்க இருக்க அனைத்தையுமே நீங்க பாசிட்டிவா அப்ரோச் பண்றீங்க. உங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப கேவலமா, அதாவது இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லைங்கிற சிச்சுவேஷனை கூட நீங்க எதிர்கொண்டு அதுல என்ன பாசிட்டிவா இருக்கு நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் வருதுன்னா, இப்ப நீங்க உங்களோட விதியை மாத்த ட்ரை பண்றீங்க, கர்மாவை குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்றீங்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி அதிகமா வரும். அதாவது தண்ணி பொங்கி பொங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க வந்து அளவா ஊத்துனீங்க அப்படின்னா அது ஃபில் ஆகும். நீங்க வேகமா நிறைய ஊத்துறீங்கன்னா அது ஃபில்லும் ஆகாம வெளியே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய முன்னாடி உங்களோட கர்மா, அதாவது சும்மா இருந்திருக்கும் கர்மாலாம், இவன் எப்ப ஒரு வேலையை செய்யறான்னு அப்ப வந்து இவன் அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ற கர்மா எல்லாமே என்ன பண்ணும்னா, நீங்க உங்களோட வேலையை இங்க சீக்கிரமா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க என் விதியை மாத்தணும் அப்படின்ட்டு. அப்போ உங்களோட பழைய கர்மாலாம் சேர்ந்து வச்சு ஒரே நாள்ல உங்களை போட்டு அடிக்கிறது தான். எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியற வரைக்கும் கூட நான் நிம்மதியா இருந்தேன். ஐ மீன் தெரியாத வரைக்கும் கூட நிம்மதியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகிறேன், அதனால எனக்கு வந்து ஈர்ப்பு விதி வேண்டாம், எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும்? உங்க விதி மாறாது, நீங்க இப்படிதான் இருப்பீங்க. அதுக்குதான் உங்களோட, அதாவது பிரபஞ்சம்ங்கிறது வேற, நீங்க பண்ண கர்ம வினை வேற. கர்ம வினைகள் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கும் அப்படிங்கிற புரிதலுக்கு வாங்க. சோ யாராவது ஈர்ப்பு விதி தெரிஞ்சு அதை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். நீங்க விட்டுறாதீங்க. ஈர்ப்பு விதியில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு எங்கேயாவது கிளாஸ் போயிருக்கலாம், இல்ல என்ன கிளாஸ் போய் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ, இல்ல நீங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. என்ன நடந்தாலும் அதை நீங்க வந்து கை விட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே மாறும். தேங்க்யூ.